ஹாய் மக்களே, வெல்கம் டு ராஜேஷ் டிப்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் ஃபால் ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். மெயினாக ஹேர் ஃபால் வரக்கு ரீசனே வந்துட்டு என்னென்னா, நம்ம ஹேரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருப்போம். அதனால் வரும். சப்போஸ் கிளைமேட் சேஞ்சுனால சில பேர்த்துக்கு வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ஹேர் ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஹேருக்கான தேவையான ப்ரோட்டீன் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் ஹேர் ப்ராப்பராக இருக்கும். நம்ம ஹேர் கேருக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெந்தயம் யூஸ் பண்ணலாம். வெந்தயம் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தனிங்கை கொடுக்கும். ஸ்மூத்தனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு ஏதாச்சும் ப்ளிட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் ரெடியூஸ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ஷைனியான ஸ்மூத் நமக்கு கொடுக்குது ஹேருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பச்சைப்பயிறு யூஸ் பண்ணலாம். பச்சைப்பயிறு எதுக்காக அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க சூட்டை தடுக்கும். சூட்டுனாலேயே சில பேர்த்துக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பச்சைப்பயிறு நம்ம உடம்புல இருக்க சூட்டை தணிச்சு கொடுக்கும். அதனால் ஹேர் ஃபால்ஸும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஹேர் ஸ்மூத்தனிங்கும் நமக்கு கொடுக்குது. வெந்தயம், பச்சைப்பயிறு இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக்காக அப்ளை பண்ணலாம். ரெண்டுமே ஒன்றா அப்ளை பண்ணும்போது ஓவர் கூலிங் நமக்கு கொடுத்துரும். அதனால் நம்ம தனித்தனியாக பண்ணலாம். ரெண்டுமே ஒன்றா அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சீக்கிரமே ஹேர் ஃபாலும் நம்ம கம்மியாகும். ஆனால் ரெண்டுமே ஓவர் கூலிங்கிறதுனால நம்ம தனித்தனியாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.